இது நமது கேப்டன் தொலைக்காட்சியில் இரவு செய்திகள் வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். மசனகுடியை சுற்றி பார்க்க சென்ற சென்னையைச் சேர்ந்த 5 பேர் விபத்தில் சிக்கி பலி. 2 நாட்களுக்கு பிறகு 2 பேர் உயிருடன் மீட்பு. மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தால் குண்டர் சட்டத்தில் கைது. அரசு அதிகாரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. தமிழக அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு சீருடை மாற்றம் அடுத்த கல்வியாண்டு முதல் அமலுக்கு வரும் என அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ராஜஸ்தான் மத்திய பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டி. மாயாவதியின் அறிவிப்பால் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு. அமைச்சர் வேலுமணி மீதான ஊழல் புகாரை விசாரிக்க அனுமதி கோரி தமிழக அரசுக்கு கடிதம். உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். தென்கிழக்கு அரபிக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பு. அக்டோபர் 5ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். சென்னையில் இருந்து நீலகிரி வனப்பகுதிக்கு சுற்றுலா சென்று மாயமான 7 பேரில் 2 உயிருடன் மீட்கப்பட்டனர். எஞ்சிய 5 பேர் விபத்தில் சிக்கி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையைச் சேர்ந்த ராமஜோஸ், ரவிவர்மா, இப்ராஹிம், ஜெயக்குமார், அருண் அகர்வால், ஜூடி ஆகியோர் உதகைக்கு சுற்றுலா சென்றனர். அங்குள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்த 7 பேரும் 1ஆம் தேதி நீலகிரியில் உள்ள மசனகுடி வனப்பகுதிக்கு சென்றதாக தெரிகிறது. ஆனால் 2 நாட்களாக வனப்பகுதிக்கு சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் உறவினர்கள் அதிர்ச்சியில் இருந்தனர். வனப்பகுதிக்கு சென்ற 7 பேரும் மாயமானதை அடுத்து வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் கல்லட்டி மலைப்பாதையில் அவர்களது கார் கவிழ்ந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து மீட்புக் குழுவினர் கார் விழுந்த பள்ளத்திற்கு சென்று உயிருடன் இருந்த 2 மீட்டனர். மேலும் உயிரிழந்த மற்ற 5 பேரின் உடல்களை மீட்டு மேலே கொண்டுவரப்பட்டது. இந்த விபத்து கடந்த 1ஆம் தேதி நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டார். அர்டிகா வண்டி 7 பேர் கொண்ட ஒரு ஏற்றிட்டு வந்தது இந்த கல்லட்டி ரோடில் ஆக்சிடெண்ட்குள்ளே இருக்குது. அது இந்த தகவல் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு பத்திரிகை துறை மூலமாக வந்துச்சு. இந்த மாதிரி 7 பேர் இங்கே வந்தவங்க மசனகுடிக்கு ட்ரெக்கிங் போயிருக்கிறாங்க, அவங்கள காணோம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் 2 நாளாக தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த தகவலின் அடிப்படையில் தான் ஃபாரஸ்ட்டுக்கு போலீஸுக்கெல்லாம் இன்டிமேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரஸ்ட் ஆன்டி போச்சிங் வாட்சர்ஸ் தான் இங்கே கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போ 2 பேர் அதில் அலைவாக இருக்கிறாங்க. 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் OTGHல, ஒருத்தருக்கு மசனகுடியில். மற்ற 5 பேரும் தவறிட்டாங்க. அவங்களோட பாடி இப்போ OTGHல வச்சு போஸ்ட்மார்ட்டம் முடித்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி. நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் ஆபத்தான வனப்பகுதியாக மசனகுடி கருதப்படுகிறது. இங்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விலங்குகள் சர்வசாதாரணமாக நடமாடும் ஒரு வனப்பகுதியாகும். இங்கு வனத்துறையினரின் அனுமதி இல்லாமல் சுற்றுலா பயணிகள் நுழையக்கூடாது என்று எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டுள்ளது. எனினும் வெளியூர்களில் இருந்து இயற்கை அழகை ரசிப்பதற்காகவே அதன் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் விபத்திலும் விலங்குகளின் தாக்குதல்களிலும் பலியாகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. மணல் கடத்தல் தொடர்பான வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில ஆண்டுகளாக விசாரணையில் உள்ளன. இந்த வழக்குகள் கடந்த மே 8ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மணல் கடத்தலை தடுக்கவும் அதற்கு உடந்தையாக இருக்கும் அதிகாரிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வகை செய்யும் சுற்றறிக்கையை தயாரிக்குமாறு தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் மணல் கடத்தலில் ஈடுபடும் கடத்தல்காரர்களுக்கு உதவி செய்யும் அதிகாரிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கும் சுற்றறிக்கையை வரும் அக்டோபர் 3ஆம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் என்று கெடு விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், S ராமதிலகம் அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு வழக்கறிஞர் மணல் கடத்தலுக்கு உடந்தையாக உள்ள அரசு அதிகாரிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கீழ் கைது செய்ய அரசாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த அரசாணையை பின்பற்றுமாறு அனைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அரசு வழக்கறிஞர் கூறினார்.
இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அரசாணையை முழுமையாக செயல்படுத்த வேண்டுமென்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். ராஜஸ்தான், மத்திய பிரதேச மாநிலங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி தனியாகவே போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் மாயாவதி அறிவித்திருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் ஒரே அணியில் திரண்டு பாரதிய ஜனதாவை எதிர்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அரசியல் கட்சிகளை ஒன்றிணைக்கும் பெரும் பொறுப்பு காங்கிரஸ் கட்சியிடம்தான் உள்ளது எனவும் கூறப்பட்டது. 2019 தேர்தலுக்கு முன்னோட்டம் பார்க்கப்படும் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநில இடைத்தேர்தல்கள் விரைவில் நடைபெறவுள்ளது. இம்மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி எப்படி அமைகிறது என்று எல்லோராலும் கவனிக்கப்பட்ட நிலையில் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் தனித்து போட்டி என்று மாயாவதி அறிவித்துள்ளார். திக் விஜய் சிங் போன்ற தலைவர்கள் காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கூட்டணியை விரும்பவில்லை என்று மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரத்தில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியின் நோக்கம் நேர்மையானது என்றும், ஆனால் காங்கிரஸ் கட்சியின் மற்ற தலைவர்கள் கூட்டணிக்கு நெருக்கடியான நிலையை ஏற்படுத்துகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதாவை போன்று காங்கிரசும் தங்களுடைய கட்சியை அழிக்க சதித்திட்டம் தீட்டுவதால் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் யாருடனும் கூட்டணி கிடையாது என்று மாயாவதி தெரிவித்துள்ளார். மாயாவதியின் இந்த அறிவிப்பு எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் விவகாரத்தில் காங்கிரசுக்கு நேரிட்டுள்ள மற்றொரு பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகளுக்கு சீருடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், அடுத்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளில் படிக்கும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பச்சை நிற சீருடை வழங்கப்படும் என்றும், 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பழுப்பு நிற சீருடை வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அடுத்த கல்வியாண்டு முதல் சீருடை மாற்றம் அமலுக்கு வரும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். சீருடையை பொறுத்தவரை இன்றைக்கு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் ஒப்புதல் பெற்று எந்த மாதிரியுடைய சீருடைகளை நாங்கள் பெற அங்கே மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை 1லிருந்து 5 வரை 6லிருந்து 8 வரையும் இருக்கின்ற மாணவர்களுக்கு சீருடைகள் எப்படி அமைக்கப்படும் என்பதை அங்கே புகைப்படமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள்ளே எல்லா தொலைக்காட்சியிலும் அங்கே இருக்கிற பத்திரிகைகளும் அது வெளிவரும். கலர் தனியார் பள்ளியை மிஞ்சுகின்ற அளவிற்கு மல்டி கலர் என்று சொல்வார்கள். 12ஆம் வகுப்பு முடித்தால் வேலை என்ற அளவில் புதிய பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கும் என்று கூறிய செங்கோட்டையன், அடுத்த மாதம் இறுதிக்குள்ளேயே 3000 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் துவங்கப்படும் என்றார். 40 மதிப்பெண்கள் கட்டாயம் எடுத்தால் மட்டுமே 11ஆம் வகுப்பு தேர்ச்சி என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். மேலும் நாளைய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் விடுப்பு போராட்டம் நடத்தினாலும் பள்ளிகள் இயங்குவதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார். முன்னதாக சென்னை மாநில மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் துவக்கி வைத்தார். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள லட்சத்தீவு பகுதியில் புயல் சின்னம் உருவாகுவதால் தமிழகத்தில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை முழுவதுமாக முடிவுக்கு வரும் நிலையில் வரும் 6ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டியுள்ள லட்சத்தீவு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது புயல் சின்னமாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் பின்பு அடுத்த 48 மணி நேரத்தில் அது மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் சென்றுவிடும் என்று கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஒட்டி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அக்டோபர் 6 மற்றும் 7 தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்பு உள்ளது. மீனவர்கள் குமரிக்கடல், லட்சத்தீவு பகுதிகள், தெற்கு கேரளா, தென்கிழக்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் அக்டோபர் 6 முதல் 8ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் அக்டோபர் 5ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் ஓரிரு முறை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். புயல் காரணமாக 5ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் 6ஆம் தேதி காலை 8:30 மணி வரை தமிழகம் மற்றும் புதுவையிலும் கேரளாவிலும் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதன் பிறகு பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
ஸ்டெர்லைட் இரண்டாவது யூனிட்டுக்கு நிலம் ஒதுக்கிய உத்தரவை அரசு ரத்து செய்ததற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. கடந்த வருடம் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு அரசு அனுமதி அளித்ததே மக்கள் போராட்டம் உச்சமடைந்ததற்கு காரணமாகும். ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு சிப்காட் சட்டவிரோதமாக நிலம் ஒதுக்கீடு செய்ததாக புகார் எழுந்தது. ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ள 624 ஏக்கர் நிலத்தில் 324.23 ஏக்கர் நிலத்தை 99 வருட குத்தகைக்கு சிப்காட்டிடமிருந்து ஸ்டெர்லைட் நிறுவனம் பெற்றது அம்பலமானது. சிப்காட் 2 என்ற புதிய தொழில் பூங்கா செயல்பட அரசு அனுமதி வழங்காத நிலையில் ஸ்டெர்லைட் நிறுவன விரிவாக்கத்திற்காக எப்படி நிலம் ஒதுக்கப்பட்டது என கேள்வி எழுந்தது. மேலும் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்திற்கு எதிராக தூத்துக்குடியைச் சேர்ந்த பேராசிரியை பார்த்திமா என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு தடை விதித்து தீர்ப்பு வழங்கியது. எனினும் இதற்கு எதிராக ஸ்டெர்லைட் நிறுவனம் மதுரை கிளையில் மீண்டும் முறையீடு செய்தது. அந்த வழக்கில் தற்போது ஸ்டெர்லைட் இரண்டாவது யூனிட்டிற்கு நிலம் ஒதுக்கிய உத்தரவை ரத்து செய்ததற்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. சிப்காட் நிர்வாகம் ஒதுக்கிய நிலத்தை அரசு திரும்பப் பெறவும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி மீதான ஊழல் புகார் குறித்து விசாரிக்க அனுமதி கோரி அரசுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கடிதம் எழுதியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி பல 100 கோடி ரூபாய் முறைகேடு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்காததால் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது திமுக. மனுவுக்கு ஆதரவாக 3000 பக்க ஆதாரங்களும் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் அமைச்சர் மீதான புகார் குறித்து விசாரிக்க அனுமதி கோரி தலைமைச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறி கடித நகலை தாக்கல் செய்தார். மேலும் சட்டப்படி கடிதத்தின் மீது முடிவெடுக்க தலைமை செயலாளருக்கு 3 மாத அவகாசம் உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக தரப்பு வழக்கறிஞர் இளங்கோ ஊழல் தடுப்பு சட்ட புதிய திருத்தப்படி அரசு ஊழியர்கள் மீதான புகார் மீது விசாரணை நடத்த ஆளுநரிடம்தான் அனுமதி பெற வேண்டும் என்று வாதிட்டார். இதனையடுத்து இந்த மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்த வாதத்திற்காக விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். பேராசிரியர் மீது பாலியல் புகார் கூறிய திருவண்ணாமலை வேளாண் பல்கலைக்கழக மாணவி கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை அடுத்த வாழவச்சனூரில் உள்ள அரசு வேளாண் கல்லூரியில் படித்து வரும் சென்னை பெருங்குடியைச் சேர்ந்த மாணவி உதவி பேராசிரியர் தங்கபாண்டியன் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கூறினார். உதவி பேராசிரியர் தங்கபாண்டியனுக்கு 2 பேராசிரியைகள் உதவியதாகவும் மாணவி தெரிவித்திருந்தார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இச்சம்பவம் தொடர்பாக மாவட்ட நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்தியதன் எதிரொலியாக பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மற்றும் உடந்தையாக இருந்த பேராசிரியைகள் 2 பேர் வெவ்வேறு கல்லூரிகளுக்கு மாற்றப்பட்டனர். திருச்சி கல்லூரிக்கு தன்னை மாற்றிய கோவை வேளாண் பல்கலைக்கழக ஆணையை மாணவி ஏற்கவில்லை. பாதிக்கப்பட்ட தனக்கு நியாயம் கிடைக்கும் வரை திருவண்ணாமலை கல்லூரியில்தான் படிப்பேன் என்று மாணவி திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்நிலையில் பாலியல் புகார் கூறிய மாணவியை டிஸ்மிஸ் செய்ய கோவை வேளாண் பல்கலைக்கழகம் முடிவு செய்ததுடன் கெடுவும் விதித்து மாணவிக்கு எச்சரிக்கை கடிதமும் அனுப்பப்பட்டது. ஆனால் வேறு கல்லூரிக்கு சென்றால் தனக்கு பாதுகாப்பில்லை என்று கூறிய மாணவி உத்தரவுகளை ஏற்க மறுத்துவிட்டார். இதனையடுத்து காலக்கெடு முடிந்ததை அடுத்து மாணவி டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். இதனால் மாணவி இனி படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித்துறைகளாக பார்க்கலாம். தேசிய அளவில் சிறந்த அரசு மருத்துவமனைக்கான விருதுகளை வென்ற மருத்துவமனைகளுக்கு விருதுகள் மற்றும் காசோலைகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இதேபோல் இந்தோனேஷியாவில் நடைபெற்ற 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கு 1,10 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகைக்கான காசோலைகளையும் அவ்வீரர்களின் 3 பயிற்றுநர்களுக்கு 18 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகைக்கான காசோலைகளையும் முதலமைச்சர் வழங்கினார்.
திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 20க்கும் மேற்பட்ட நோயாளிகள் காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் 2 சிறுமிகளுக்கு டெங்கு அறிகுறிகள் இருந்ததால் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து காய்ச்சல் பாதிப்பு உள்ளதால் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கையாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் நிலவேம்பு கஷாயத்தை வழங்கினர். தொடர்ந்து சித்த வைதிக முறையில் காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான மருத்துவ வசதிகளை மருத்துவமனை நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். சபரிமலை ஐயப்பன் சன்னதிக்கு அனைத்து வயது பெண்களையும் அனுமதித்து இந்துக்களின் மத நம்பிக்கையை புண்படுத்தும் வகையில் தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து கேரளாவில் பொதுமக்களின் போராட்டம் வெடித்துள்ளது. கேரள மாநிலம் பந்தலத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை பண்டாலம் ராஜ குடும்பத்தினர் வழிநடத்தினர். உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஐயப்பன் சுவாமிக்கு அளித்த வாக்குறுதியை அளிப்பதாக இருக்கிறது என்று அவர்கள் கூறினர். மத பழக்க வழக்கங்களை எதிர்க்கும் வகையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். கரூர் அருகே செயல்படும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பணப்பெட்டகத்தின் பூட்டை உடைத்து அதில் இருந்த சுமார் 30 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு பள்ளி வழக்கம் போல் இன்று திறக்கப்பட்ட நிலையில் அலுவலக அறை கதவு உடைக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. பள்ளி வளாகத்திற்குள் சிசிடிவி கேமராக்கள், பாதுகாவலர்கள் என 24 மணி நேரம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் பணம் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மேலமணக்குடி மற்றும் முட்டம் பகுதி மீனவ கிராம மக்கள் இடையே சுருக்குமடி வலை பயன்படுத்தி மீன்பிடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இரு கிராம மீனவர்கள் இடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இதனால் மணக்குடி மீனவ கிராமத்தில் போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளனர். கடல் பகுதியில் படகில் சென்று போலீசார் மீனவர்களை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்லாவரம் அருகே கணவருடன் ஏற்பட்ட குடும்ப தகராறில் புதுப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பொழுச்சலூர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணபிரான். இவர் அதே பகுதியில் உடற்பயிற்சி மையம் நடத்தி வருகிறார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பவித்ரா என்ற பெண்ணை காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி இருவரும் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் பவித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தனது மகள் மரணத்தில் மர்மம் உள்ளதாக பெண்ணின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சென்னையில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டதாக காவல் ஆய்வாளர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த இரும்புலியூரில் முத்தையா என்பவரை மிரட்டி 10 லட்சத்திற்கான காசோலை வாங்கி சென்ற காவல் ஆய்வாளர் தாம்சன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பாண்டியன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆபாசமாக பேசுதல், கத்தியை காட்டி மிரட்டி வழிப்பறி, கொலை மிரட்டல் உள்பட 5 பிரிவுகளில் பீர்க்கன்கரணை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் காவல் ஆய்வாளர் தாம்சன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. குடியாத்தம் அடுத்த வரதராமி கன்னிங்பாறை என்ற பகுதியில் 2 வயது கொண்ட பெண் மானை வேட்டையாடிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து மான் தலை மற்றும் தோலை பறிமுதல் செய்த வனத்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கன்னிங்பாறை பகுதியில் மான் வேட்டையாடப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து வனத்துறையினர் ரோந்து பணியை முடுக்கிவிட்டனர். அப்போது வேட்டையாடியவர்கள் சிக்கினர். திருச்சி NIT கல்வி நிறுவனத்தின் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான புதிய உபாய திட்டத்தின் கீழ் 190 கோடி முதலீட்டில் அமைந்துள்ள உயர் ஆய்வு மையம் வரும் 5ஆம் தேதி திறக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய திருச்சி NIT நிறுவனத்தின் இயக்குநர் மினி ஷாதி தாமஸ், மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் புதிய நிறுவனத்தை திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். NIT-யின் சிறப்புகள் குறித்தும் செய்தியாளர்களிடம் அவர் அப்போது விவரித்தார். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள். தொடர்ந்து செய்தித் துறல்களை காண்போம்.
பாம்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி பாம்பாறு அணை பாதுகாப்பு இயக்கம் விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு பாம்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிட மாவட்ட ஆட்சியர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை அடுத்த பாம்பாறு அணை 42 அடி கொள்ளளவு கொண்டதாகும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய இரு மாவட்டங்களில் 4000 ஏக்கர் பாசன வசதி கொண்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புத்தூர் அடுத்த வடக்குப்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் 20 நிமிடங்கள் இடைவிடாது தேசபக்தி பாடல்களை பாடி மாணவர்கள் சாதனை படைத்தனர். உலக அமைதி மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் விழாவையொட்டியும் மாணவர்கள் தேசிய வரைபடத்தை போன்று அமர்ந்தும் தேசபக்தி பாடல்களை 20 நிமிடங்கள் வரை தொடர்ந்து பாடியும் சாதனை படைத்தனர். வால்பாறையில் காட்டு யானை தாக்குதலில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தது. அதிகாலையில் கேரள பகுதியில் இருந்து 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் பன்னிமேடு சங்கிலி ரோடு பகுதிக்குள் நுழைந்தன. தேயிலை தொழிற்சாலை வழியாக சென்ற காட்டு யானைகள் அங்குள்ள தொழிற்சாலை அலுவலர் கெபிர் வீட்டில் புகுந்து அங்கிருந்த பொருட்களை சேதப்படுத்தியது. கட்டில், மேஜை, பீரோ, டிவி, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் மற்றும் பாத்திரங்களை உடைத்து சேதப்படுத்தின. தொடர்ந்து அருகில் உள்ள காந்தி என்பவரின் வீட்டை உடைத்து சேதப்படுத்தியது. காட்டு யானைகள் தாக்குதலில் வீடு முற்றிலும் சேதமடைந்த சம்பவம் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. அண்ணனை தாக்கி கொலை செய்த வழக்கில் தம்பிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அரியலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் தேவனூரைச் சேர்ந்தவர் முருகன், சங்கர் அண்ணன் தம்பிகளான இவர்களுக்குள் இருசக்கர வாகனம் பழுது ஏற்பட்டது தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சங்கர் தாக்கியதில் அவரது அண்ணன் ஆறுமுகம் உயிரிழந்ததாக அளிக்கப்பட்ட வழக்கில் 5 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். திருச்சி ரயில்வே மண்டல சொசைட்டி தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதை ஒட்டி அத்தேர்தலில் போட்டியிடும் சங்க உறுப்பினர்களுக்கு ஆதரவாக SRMU சங்கத்தின் பொதுச் செயலாளர் கண்ணையா கோவையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1 கோடி வேலை வாய்ப்புகள் வழங்குவதாக உறுதியளித்த மத்திய அரசு 4,75,000 ரயில்வே தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பி சாதனை படைத்ததாக சாடினார். தென்னிந்தியாவில் பறிபோகும் 18,000 பணிகளை பாதுகாக்க SRMU நாடு தழுவிய போராட்டங்களை நடத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அவர் அப்போது தெரிவித்தார். நோய் தொற்று காரணமாக மாரடைப்பு ஏற்படவில்லை என்று ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் இன்று ஆஜராகிய அப்பல்லோ மருத்துவமனை நோய் தொற்று மருத்துவர் ராமசுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் ராஜீவ் அன்னிகிரி மற்றும் டாக்டர் ராமசுப்பிரமணியன் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். சுமார் 2 மணி நேரம் வரையில் இந்த விசாரணையானது நடைபெற்றது. விசாரணைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா தரப்பு வழக்கறிஞர் அரவிந்தன் ICUவில் இருக்கும்போது நோய் தொற்று காரணம் இருப்பதால் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் யாரையும் ஜெயலலிதா அவர்களை பார்க்க அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்தார். நெல்லிக்குப்பம் அருகே கோழி ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் பலியானார். லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் லாரி கவிழ்ந்ததில் அதில் இருந்த 400க்கும் மேற்பட்ட கோழிகளில் 50 கோழிகள் பலியாகின. லாரியின் என்ஜின் ஆயில் சாலையில் ஓடியதால் நெல்லிக்குப்பம் தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை அடித்து சாலையை சுத்தம் செய்தனர். வேலூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெள்ளக்கல் நத்தம் தொடங்கி பெரும்புளிம்பாக்கம் வரை அரசு அறிவிப்பு செய்துள்ள தென்பெண்ணை பாலாறு கல்லாறு வழியாக இணைப்பு திட்டத்திற்கான பணியை உடனே தொடங்க மத்திய மாநில அரசை வலியுறுத்தி பிரச்சாரம் மற்றும் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தென்பெண்ணை பாலாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் எனவும் ஏரிகள், கால்வாய்கள், மதகுகள் உடனே சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே 2 சக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் 2 சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி முக்கொம்பு கொள்ளிடம் கதவணையில் உடைந்த மதகு பகுதியில் நடைபெறும் சீரமைப்பு பணிகளை தமிழக அரசின் கூடுதல் செயலாளரும் காவிரி படுகை கடைமடை பகுதியின் சிறப்பு கண்காணிப்பு அலுவலர் பாலாஜி நேரில் ஆய்வு செய்தார். கொள்ளிடம் மேலணை உடைந்த பகுதியின் பணிகள் 2 வார காலத்திற்குள் முடிந்துவிடும் என்றார். கடைமடை பகுதியில் தண்ணீர் செல்லாத இடங்கள் குறித்து ஆய்வு செய்து தண்ணீர் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை இணைச் செயலாளர் பாலாஜி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஏரியில் உள்ள முகத்துவாரம் நிரந்தரமாக தூர்வாரப்படாததால் மீன்பிடிக்க செல்ல முடியாமல் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
முகத்துவாரத்தை நிரந்தரமாக தூர்வார அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டு தெரிவித்துள்ளனர். வட்டாட்சியர் முதல் ஆட்சியர் வரை பலரிடம் மீனவர்கள் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மீனவர்கள் அடுத்தடுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் ஹுண்டாய் தொழிற்சாலையின் கனவு திட்டமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையங்கள் அமைக்கும் பணி நிறைவுற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இருங்காட்டுக்கோட்டையில் செயல்பட்டு வரும் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் சார்பில் கீவளூர், தண்டலம், பெண்ணலூர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 1.25 கோடி ரூபாய் மதிப்பில் குடிநீர் மையங்கள் அமைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே உள்ள அழகாபுரி என்ற செங்கமடை கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது இரு பிரிவினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. போலீசாரின் கண்முன்னே ஒருவரை ஒருவர் கட்டை மற்றும் கற்களால் தாக்கிக் கொண்டனர். அத்துடன் பெட்ரோல் குண்டுகள் வீசியும் தாக்கிக் கொண்டதால் அந்த பகுதியை போர்க்களமாக காட்சியளித்தது. குறிப்பாக அகிம்சையை விரும்பிய காந்தி பிறந்த நாளான நேற்று இந்த கலவர சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வருது பாட்டு ஐயோ அவ்வளோதான்.